ஓகே, இதை ஓப்பன் பண்ணுவோமா? ஓகே, அந்த இதை ஓப்பன் பண்ணுவோம். அதில் நமக்கு என்ன டைப் ஆஃப் இந்த ஆயிஸ்டரில் எப்படி அந்த பேர்ல் இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஓப்பன் பண்ணுவோமா? அவுச், ஸ்மெல்லு அறுத்து வாங்குது. ஹெவி ஸ்மெல்லு, மீன் வாடையே அடிக்குது. இது வந்து ஆல்கஹாலோ ஏதோ எதுலேயோ வச்சு இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், எப்படி தெரியுது? ஆல்கஹால் வச்சு ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் எப்படி அந்த முத்து இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இப்போ. ஓகேங்களா? தெரியுதா? இதில் என்ன சைஸ் முத்து இருக்குன்னு பார்க்கலாம். அந்த முத்து கிடச்சதுக்கப்புறம் அந்த முத்தை இந்த இந்த டாலரில் நம்ம சென்டரில் வச்சு யூஸ் பண்ணி செயினில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஹேண்ட் செயினாக யூஸ் பண்ணலாம், லாங் செயினாகவும் யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் நிறைய ஹெவி ஸ்மெல் அடிக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை முன்னாடி இதை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் கழுவி வர போகிறேன். கழுவிட்டு தான் அதை நான் செய்ய போகிறேன். இது நான் தண்ணியில் போட்டு கழுவிடுவேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா ரொம்ப ஹெவி ஸ்மெல், ஃபிஷ் ஸ்மெல் அடிக்குது இதில். அதுவும் இல்லாமல் இது வந்து ஆல்கஹாலில் டிப் பண்ணி வந்தனால நல்ல வெயிட்டாக இருக்குது. நம்ம கடல் கரையிலலாம் பார்த்து எடுப்போம் இல்லையா, அந்த முத்து சிப்பி மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது நல்ல வெயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டுக்கிறதும் ஒரு வகையில் சேஃப்டி தான். இந்த ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது. ஃபிஷ் ஸ்மெல்லாகவும் இருக்குது, ஆல்கஹாலும் ஸ்மெல்லும் இருக்குது இதில். இந்த ஆல்கஹால் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஆல்கஹால் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் நமக்கு இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்குது. அப்போ இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க். அகெயின் அதே நைஃபை நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி எப்படின்னு பார்க்க, சிப்பிக்குள் முத்துன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஓப்பன் பண்ணுறேன். ஓச், கரெக்டாக இன்செர்ட் பண்ணிட்டேன். லெட்ஸ் சி. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதேமாதிரி நான் இந்த எட்ஜ்லேயும் கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணோன்னு லிக்யூட்ஸாக வெளியில் வருது. இது எப்போ இது வந்து ப்ரிசர்வ் பண்ணி பேக் பண்ணாங்கிறது தெரியல. ஸோ இந்த ஏஜ் வரை கட் பண்ணிட்டேன். இந்த ஏஜ் வரை போச்சு. நான் ஓப்பன் பண்ணலாம் வர மாதிரி இந்த லிக்யூட்ஸ் வந்துட்டே இருக்குது. இங்கே முத்துருக்கு நம்ம கிடங்க. இப்போ உடைக்கிறது தான் பெரிய டிஸ்க். வா, பார்த்துட்டீங்களா? முத்து இங்கே பாருங்க. ஓ, இதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ஆயிஸ்டர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து பேர்ல் இருக்கிறத பார்க்குறது. தெரியுதுங்களா? வா, எப்படி இருக்குது? இதில் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். ஒன்று ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். ஒன்று தான் இருக்குமா? மை காட், 2-3 எடுத்து காமிக்கிறாங்க. நமக்கு லக்கில் ஓலையோ. ஓகே, வாட் எவர் இட் இஸ். இதை நம்ம ஓரமாக வச்சுருவோம். கத்தியை கழுவிடுறேன். எதுவும் ஸ்மெல்லாக தான் இருக்குது. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்திருக்க பேர்ல் பாருங்கள். இது லைட்டாக ஒயிட் கலர் கூட இல்லை, லைட்டாக இது என்ன கலர், பிங்க், லைட் பிங்க் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம அந்த ஆர்னமெண்ட்டில் யூஸ் பண்ணி. ஓகேவா? வாங்க இந்த ஜுவல்லரியில் ஆட் பண்ணுவோம். ஜுவல்லரியில் ஆட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே இந்த செயின் கொடுத்துருக்குறாங்க. இந்த செயின் உங்களுக்கு பத்தலை இல்லை இப்போ சின்னதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேறு செயினில் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த டிஃபால்ட்டாக ஒரு செயினில் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து
சில்வர் செயின் தான் இது. வெள்ளி செயின் சொல்லுவாங்க இல்லையா, அதே வெள்ளி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இதில் வந்து ப்ளஸ் ரிங் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ரிங்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஏர் ரிங் கொடுத்துருக்குறாங்க, ஒரு சின்ன தோடு கொடுத்துருக்காங்க, ரிங் கொடுத்துருக்குறாங்க. அது எப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம். அதுக்குள்ளே லூப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இதில் தான் அட்டாச் பண்ண போகிறோம். எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சென்டரில் வச்சுட்டா போதும். சென்டரில் வச்சிட்டோமா, தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அகெயின் லாக் பண்ணிவிட்டு இந்த செயினில் வச்சுருங்க. செயினில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். புதிய செயினாக இருக்குது, ஆனால் இது கரெக்டாக இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் ஒரு நாட் ஆயிடுச்சு, இந்த நாட்டை எடுத்துக்கிறேன். இந்த நாட்டு எடுக்க முடியல. ஓகே, இந்த நாட்டை நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் அந்த செயின். எப்படி இருக்குது? பர்ஃபெக்டாக இருக்கா? ஓகே, இந்த கிஃப்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.